ரப்பர் பேண்ட் இருக்கா? ரப்பர் பேண்ட் இருந்தா கட்டிடலாம். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்து ரப்பர் பேண்ட் இருக்காது. ரப்பர் பேண்ட் இருக்கு. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தூதரிடம் அழகிய முன்மாதிரி உள்ளது. நம்முடைய ஜமாத்திலிருந்து 10 மாத காலம் தொடர் பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதில் ஏப்ரல் மாதமாக அண்ணலாரின் ஆட்சி பொறுப்பை பற்றி நாம் பார்த்தோம். மே மாதத்தில் அண்ணலாரின் இறுதி பேருரை பற்றி நாம் அந்த மாதத்தில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தோம். ஜூன் மாதத்தில் சிறுவர்களின் தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தில் பெண்ணுரிமையை போற்றிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அஜெண்டாவை நோக்கி நாம் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் முகநூல் வழியாகவும் மெகாபோன் பிரச்சாரங்கள் மூலமாகவும் பெண்கள் பயணம் மூலமாகவும் ஏனைய என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அனைத்து வழிகள் மூலமாகவும் மக்களுக்கு நாம் இந்த பெண்ணுரிமையை போற்றிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இது காலத்துக்கேற்ப ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. இன்றைய அளவில் இஸ்லாமியர்கள் எங்கே பார்த்தாலும் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது, இஸ்லாம் பெண்ணுரிமையை பறிக்கின்றது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தனை மனைவிகள் இப்படி சொல்லி இஸ்லாத்தின் மீது ஏகப்பட்ட கலங்கரைகளையும் அவதூறுகளையும் பிரச்சாரங்களையும் செய்யக்கூடிய காட்சியை நாம் இப்போது கூட பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு காரணம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி உள்ளது. எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து மரணிக்கிற விட எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இன்னும் சொல்ல போனால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வானவர் வராங்க. வானவர் வந்து கேட்கிறாங்க. 2 வானவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருக்கும்போது 2 வானவர் கேட்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தூங்கி கொண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு நபர் சொல்றாரு, அவர் தூங்கவில்லை, அவர் கண்கள் தான் தூங்கிறது, உள்ள தூங்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலந்து உரையாடிட்டு இருக்காங்க. உரையாடி முடித்தோடனே என்ன இருக்கு அப்படின்னா, அந்த வானவர் நான் உனக்கு ஒரு உவமை எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா மனிதர்கள் போல ஒரு மனிதன் தூங்குனா அவன் கண்கள் மூடும், அவனுடைய உள்ளம் அப்படியே அமைதி பெற முடிஞ்சதை நாம் பார்த்திருப்போம். அத அந்த வானவர் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஒரு வாகனத்துல ஒருத்தர் வேகமா போறான். எப்பா பார்த்து போப்பா, வேகமா போவாத அப்படின்னா போக மாட்டான், கேட்க மாட்டான். போயா, அவன் வேலையை பார்க்கலாம், நானே 150 சிசி பைக் அதுக்குதான் வாங்கியிருக்கேன், வேகமா ஓட்டுறது தான் அப்படின்னு சொல்லுவான். அதே தான் போய் நீங்க போய் நேரத்துதான் வந்து ஸ்பீடா போய் மண்டை செதுக்கலாம் கூட அப்படின்னா போதும், பார்த்து போவான். அப்போ ஒரு பொருளை ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லணுமோ அப்படின்னாதான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வானவர் மூலமாக எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை சொல்ல வைக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டி இருக்காரு. அந்த வீடு கட்டி அந்த வீடுடைய பால்காட்சிக்காண்டி அந்த வீடுக்காண்டி புதுப்பிக்கிறதுக்காண்டி மக்களை போய் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ எல்லா மக்களையும் அழைப்பு கொடுக்கும் போது அந்த மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்திருக்காங்க, ஒரு சில பேர் வரல. அப்போ இந்த ஊமையை சொல்லும் போது அந்த மாணவர் சொன்னாரு, அவர் தான் தூங்கிட்டு இருக்காரு. திருப்பியும் சொல்றாரு, அவர் தூங்கல, அவருடைய உள்ளம் தெளிவாக இருக்கிறது, அவருடைய கண்கள் தான் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி அந்த மாணவர் ஊமை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டி முடிச்சு அந்த வீடை குடி போடுறோம், குடி போகிற போது மக்களுக்கு போய் அழைப்பு கொடுக்கிறோம். எங்க வீடு கட்டி முடிச்சிட்டோம், நாங்க போகிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்பு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் அழைப்பு கொடுத்து அதுல நல்லவரோ கெட்டவரோ எல்லாத்தையும் நம்ம கூப்பிடுவோம். அதுல யாரும் ஒரு வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயத்த ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த மாணவர் சொல்றாங்க, எப்படி அழைப்பு கொடுக்குறோம், வீட்டுல நிறைய பேர் வரல அப்படின்னா எப்படி அப்படின்னா, இது ஒவ்வொன்று எடுத்துக்காட்டாக சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த வீடு என்பது சொர்க்கம், அந்த அழைப்பாளர் என்பது ரசூலுல்லாஹ், மக்கள் என்பது நம்மள்தான். யார் நன்மையின் பால், யார் அல்லாஹ் தூதரை கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராவார். யார் தூதரை கட்டுப்படவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்பது செய்தியை சொல்றார். அப்ப அதன் ஒரு வடிவமாக இந்த பெண்கள் இஸ்திமா உடைய நோக்கம் எல்லாமே மருந்துடைய நோக்கம் தான். இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, நமக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துல நாம் எத்தனை நாட்கள் வாழ்வோம் தெரியாது. ஆனால் நம் மரணித்ததற்கு பிறகு மன்னர் என்பது இருக்கிறது, மறுமை என்பது இருக்கிறது. அப்போ இங்கே பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்களும் நாம் இயன்ற அளவு நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவனாக அல்லாஹ் கூறுவானாக. இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் விஷயமாக சஃபியா அலி மதரசாவுடைய மாணவிகள் நபீலா இப்பொழுது கிராத் வாசிப்பார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suratul Kahf. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa idh qulna lil malaikati isjudu li Adam fasajadu illa iblis kana minal jinni fafasaqa an-namli rabbi amatatakhiduna wa dhurriyyatahu awliya'a min duni wa hum lakum
ناداهم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا ورأى المجرمون النار أنهم ومواكبهم ولم يستجيبوا عنها مصرفا. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பெண் குழந்தை, மனைவி, தாய் ஆகிய உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுக்கும் சிறப்பு முக்கியத்துவம். பி ஆசிமா, என் சப்ரீன், ஃபாத்திமா, ஏ ஜாஸ்மின், எஸ் நஜீமா. இன்னொரு மைக் இருக்கானே? இன்னொரு மைக் இருக்கா? மைக் உள்ள Assalamu alaikum warahmatullah. Hello. Hello. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Laqad kana lakum fi rasulillahi uswatun hasanah. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் பெண் குழந்தை, இஸ்லாம் எனக்கு கொடுக்கும் சிறப்பை பற்றி கூறவா? நீ உயிருடன் பொழிக்கப்பட வேண்டியவள் அல்ல, நீ ஒரு முபஷிர், மகிழ்ச்சியான நற்செய்தி என்று குர்ஆன் 16வது அத்தியாயம் 58வது வசனம் என்னிடம் கூறுகிறது. நீ பிறந்த வீட்டு பாரமோ சாபமோ அல்ல, நீ மிகச் சிறந்த அறிகுறி என்று நபியார் கூறினார். சொர்க்கத்தின் நபி அவர்களுடன் இருக்கும் பாக்கியத்தை பெண் குழந்தைகளை பெற்றுக்கெடுத்து பாதுகாத்து வளர்க்கும் பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் புரிந்துள்ளார். நரகத்தின் பாதுகாப்பு அளிக்கும் கேடயம் சொர்க்கம் செல்வதற்கான உத்தரவாதம் ஆவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நான் மனைவி என்ற உறவு. இஸ்லாம் எனக்கு கொடுக்கும் சிறப்புகளை பற்றி கூறவா? கணவனுக்கு அமைதியும் ஆறுதலையும் மனைவியின் மூலம் அல்லாஹ் கொடுக்கிறான். 30வது அத்தியாயம் 21ஆம் வசனம் கூறுகிறது, நான் வீட்டு வேலை செய்யும் அடிமை இல்லை, என்னிடம் சிறந்த முறையில் நடப்பவரே மனிதர்களின் சிறந்தவர் என என்னுடைய கண்ணியத்தையும் உரிமையும் மேலோங்க செய்தார்கள் நபி அவர்கள். எனக்கு என் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் எனக்கு மகர் என்ற உரிமையும் கொடுத்து கணவனின் சொத்தில் எனக்கு பங்கு உண்டு என்று பாதுகாப்பை உறுதி செய்தது இஸ்லாம். மிக சிறந்த செல்வங்களின் முதன்மையானது நல்லொழுக்கமுள்ள மனைவியே என எங்களின் உயர்வை எடுத்து கூறினார்கள் நபி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தார். இஸ்லாம் எனக்கு கொடுக்கும் சிறப்புகள் பற்றி கூறவா? 31வது அத்தியாயம் 14வது வசனம். அல்லாஹ் தானின் வழியை எடுத்து கூறி எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் என்னிடம் நன்மதிப்புடன் நடக்க வேண்டும் என்றும் கூறுகிறான். என்னை சீ என்று சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது என்றும் கூறுகிறான். தந்தையை விட 3 மடங்கு அதிக சிறப்பையும் உரிமைகளையும் நபிகளார் எனக்கு கொடுத்துள்ளார்கள். பெற்றோருக்கு துன்பம் தருவது இஸ்லாத்தின் பெரும் பாவம். தாய்கள் நல்ல முறையில் உறவை பேணின, அவர்களுக்கு பணிவிடை செய், ஏனெனில் சொல்றோம் தாயின் எதிர்காலதான் இருக்கிறது என்ற நபிகளால் எங்கள் கணிதத்தை உயர்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அடுத்ததாக குலா இத்தா ஹிஜாப் பற்றி உரையாடல். எம் ஹபீபா, எம் பி ஹசீனா, மைமுனா, முசீதா, நிசா, சமீனா. உட்கார போறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னக்கா எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோமா. நாங்க பெண்கள் இஜ்திமாக்காக பயான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கேளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலா என்பது இஸ்லாமிய சட்டத்தில் ஒருவர் தன் தரப்பிலிருந்து திருமண ஒப்பந்தத்தை முடித்து தன் கணவனிடம் இருந்து பெரும் விவாகரத்து உரிமையாகும். பிறமத சமர்களுக்கு பிறமத சட்டத்திற்கு எதிர்ப்புரிது. விவாகரத்து என்றாலே அது ஆண்களுக்கு மட்டும்தான் என்று பிறமத சட்டங்கள் கூறுகிறது. இந்தியாவில் தற்போது பிறமத பெண்களுக்கு இருக்கும் விவாகரத்து உரிமை அனைத்தும் இந்திய அரசு இயற்றிய நவீன நாடாளுமன்ற சட்டங்கள் மூலம் கிடைத்ததை தவிர மத இந்துக்களின்படி கிடைத்தவை அல்ல. 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்திற்கு பிறகு இந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கிடைத்தது. என்ற சட்டத்தில் 2001இல் கொண்டு வந்த திருத்தத்தின்படியே கிறிஸ்துவ பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கிடைத்தது. ஆனால் 1400 வருடத்திற்கு
நோக்கம் ஒண்ணு, உன் கணவனுடன் வாழ பிடிக்கவில்லையா, கண்ணியமாக பிரிந்து போ என்று பெண்களுக்கு சட்டபூர்வமான உரிமையை வழங்கியது இஸ்லாம். தன் கணவனோடு வாழ்ந்தால் இறைவனின் வரம்புகளை மீற மேலும் ஒரு பெண் அஞ்சினார் அவள் சுதந்திரமாக தன் சுய விருப்பத்தின்படி அவள் தன் கணவனை பிரியலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜமீலா என்ற பெண் தன் கணவன் சாபித் பின் கைஸ் அவரை பிரிய விரும்புகிறேன் என்று கூற நபி அவர்கள் சாபித் அலி அவர்களிடம் நீ மகராக கொடுத்த தோட்டத்தை திரும்பி பெற்றுக் கொண்டு விவாகரத்து செய்யும்படி கூறினார்கள். இதுவே இஸ்லாத்தின் முதல் குலா ஆகும். இந்து மத சட்டத்தின்படி திருமணம் என்பது 7 ஜென்ம பந்தம். அதில் பிரிவுக்கு இடமில்லை. பைபிளின் படி இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காட்டிருக்காட்டும் அவர் தன் கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவனோட சாகும் வரை வாழ்வது பெண்ணின் விதி. இதற்கு ஏற்படுமே உனக்கென்று ஒரு தனி வாழ்வு கிடையாது. உன் கணவன் இறந்துட்டானா போ, அவன் எரியும் கட்டையில் நீயும் எரிந்து விடு என்று ஒரு கொடூரமான நடைமுறைக்கு மத்தியில் பெண்களின் மன சுதந்திரத்திற்கும் அவர்களின் உரிமைக்கும் மதிப்பளிக்கும் ஒரு உன்னத சட்டம் குலா ஆகும். இப்படி குலா பெண் தன் இத்தா காலம் முடிந்து மறுமணம் செய்து கொள்ளலாம். குலா சமுதாயத்தில் பெண்ணடிமை தளத்தை உடைத்தெறிந்து ஒரு புரட்சிகரமான சட்டமாகும். எனவே இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை என்பதற்கு குலா ஒரு மிகச்சிறந்த சான்றாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்தா என்பது இஸ்லாமிய சட்டத்தின்படி கணவனை விவாகரத்தின் மூலம் பிரிந்த பிறகோ அல்லது கணவன் இறந்த பிறகோ மறுமணம் செய்வதற்கு முன் காத்திருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலமாகும். இந்த இத்தா காலம் எதற்காக என்பது பார்த்தோம்னா, அந்த பெண் வாரிசுண்டா இருந்தால் அதன் வம்சாவளியில் குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும், அவள் மன ரீதியாக பாதிப்படைந்திருந்தால் அவள் மன நிம்மதி பெறுவதற்காகவுமே இத்தா காலம். ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய இத்தா காலம் 4 மாதமும் 10 நாட்களும். விவாகரத்து செய்த பெண்ணினுடைய இத்தா காலம் 3 மாதவிடாய் காலங்கள் ஆகும். கர்ப்பிணி பெண்களுடைய கணவன் இறந்தாலோ பிரிந்தாலோ பிரசவம் நிகழும் வரை அவள் இத்தா இருக்க வேண்டும். புகாரில 313வது ஹதீஸ்ல அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட பெண்கள் 3 நாட்கள் மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தன் கணவனுக்காக மட்டுமே அந்த பெண் 4 மாதமும் 10 நாட்களும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. எனவே இத்தா இருக்கக்கூடிய பெண்கள் அலங்காரம் செய்ய வேண்டாம். வாசனை திரவியம், சும்மா, ஆபரணங்கள் போன்றவற்றை அவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இத்தா இருக்கக்கூடிய பெண்கள் மறுமணத்திற்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் சொல்லும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதுவே. ஆனால் இத்தா என்ற பெயரில் சமுதாயத்தில் நிகழும் மூட நம்பிக்கைகளை பற்றி சொல்லட்டுமா? கணவன் இறந்து விட்டாலே அவள் இருட்டறையில்தான் இருக்கணும், வெளியவே செல்லக்கூடாது, ஜன்னல் வழியாக வானத்தை எட்டி பார்க்க கூடாது, ஆணிடம் பேசக்கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது, சோப்பு சாம்பு போன்றவற்றை அவளை யூஸ் பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்க்க கூடாது, தடை மாறக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிப்பாங்க. உண்மை என்ன மார்க்கம் இப்படி சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தராத விடயங்களாகும். திரைப்படங்கள் பல நேரங்களில் இஸ்லாமுடைய சட்டத்தை முழுமையாக ஆராயாமல் மக்களிடம் நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகளை சட்டமாக காட்டுகின்றன. புர்கா என்ற திரைப்படத்தில் இத்தா ஒரு புறப்போக்கான சட்டம், பெண்ணின் அடிமைத்தனம் என்ற சிந்தனையில் எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் நம் மார்க்கம் இப்படி சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாபிர் ரலியல்லாஹு உங்களுடைய சிறிய தாயார் இத்தா காலத்தில் இருக்கும் போது, யா ரசூலுல்லாஹ், நான் பேரிச்சம்பழங்களை அறுவடை செய்வதற்காக வெளியில் செல்லலாமா என்று கேட்டபோது, தாராளமாக நீ வெளியே செல்லலாம், பேரிச்சம்பழங்களை நீ அறுவடை செய்யலாம், அறுவடை செய்த அந்த பேரிச்சம்பழங்களை நீ தர்மம் செய்யலாம், நீ தர்மம் சென்றால் அதில் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப வெளியே செல்வதற்கு இஸ்லாம் அனுமதி கூறியிருக்கிறது. எனவே இத்தா என்பது இருட்டறையில் இருக்க வேண்டிய காலம் அல்ல. அவள் வாழ்வாதார தேவைக்காக அவள் வெளியே வேலைக்கு செல்லலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. அவள் வீட்டின் எந்த ஒரு பகுதியில் அவள் வழக்கம் போல நடமாடலாம். காற்றோட்டமான
வெளிச்சமான பகுதியில் அவள் நடமாடலாம், கண்ணாடி பார்க்கலாம், சோப்பு ஷாம்பு போன்றவற்றை யூஸ் பண்ணலாம், தலை வாரலாம், எண்ணெய் தேய்க்கலாம். ஆடம்பர அலங்காரத்தை மட்டுமே அவள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. எனவே இந்த சட்டத்தை மக்கள் தன் அறியாமையினால் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமையாக மாற்றி வைத்துள்ளனர். குர்ஆன் ஹதீஸ் படி இத்தாவை சரியான முறையில் செய்வது நல்லது என்று கூறும் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாப் என்ற அரபு சொல்லுக்கு திரை என்று பொருள். பெண்கள் தாங்கள் ஆடை அலங்காரத்திற்கு திரையிட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். இன்று உலக அளவில் பார்த்தால் ஹிஜாப் என்பது விவாத பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. ஹிஜாப் அணியக்கூடாது என பிரச்சனை 2022 கர்நாடகாவில் நடைபெற்ற இப்பிரச்சனை இந்தியாவில் மட்டும் ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. 2003 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஹிஜாப் அணிய தடை விதித்தது. 2009 ஜெர்மனியில் 32 வயது மருவா அல்-ஷர்னி என்ற பெண் ஹிஜாப் அணிவதால் கொலை செய்யப்பட்டார்கள். அமெரிக்காவில் ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களை கடினமாக பாதித்தார்கள். இஸ்லாமின் மீது வெறுப்பும் பெண்கள் அழகை ரசிக்க வேண்டும் என மட்டமான சிந்தனையோடுகள் தவிர வேற எவரும் ஹிஜாப் ஆடை அமைப்பை குறித்து விமர்சனம் செய்ய மாட்டார்கள். ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்கு தான். ஆனால் அது அவர் விருப்பமில்லாமல் போடுகிறாள் என்ற கருத்தை மக்களில் உள்ளத்தில் திணிக்கிறார்கள். அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறிவிக்கப்படுகிறதுக்கும் அவர்கள் துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நெருக்கமான வழியாக இருக்குது ஹிஜாப். 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் கூறுகிறது, சத்தான உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த உணவை மூடி வைக்க வேண்டியது முக்கியமாகும். இல்லையெனில் அது உடலுக்கு கேடுதான். விலை உயர்ந்த பொருளை நம்ம எப்படி பாதுகாத்து பூட்டி வைக்கிறோமோ அதே போல ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் சரியான பாதுகாப்பு அவளின் ஹிஜாபில் தான் இருக்கு. தன்னை மூடிக்கொள்ளும் தன் சிறகுகள் தான் பறவைக்கு பறக்க உதவுகிறது. அதே போன்று ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் சாதனைக்கு தடை அல்ல, அது அவர்களின் பலம். ஆடை குறைபாடு அதனால் ஏற்படும் ஏராளம். ஜேர்னல் இன்டர்நேஷனல் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் என்ற ஆய்வறிக்கை 58% ஆண்கள் அரைகுறையாக ஆடை முனையும் பெண்களை கண்டால் பாலியல் தூண்டல் ஏற்படும் என இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. ஹிஜாப் குறித்து வசனம் நெருங்கி அதனை உடனே செயல்படுத்திய முஹாஜிர் பெண்மணியை போல் நாம் ஹிஜாப் படித்து சாதனைகளை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறார்? மக்கள் மூட நம்பிக்கைகளால் எப்படி இருக்கிறார்கள் என்று பிரித்து சொல்கிறீர்கள். உங்கள் மனசால் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? ஆமா, எங்கள் சஃபியார் அலி மதரசாவில் தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீயும் நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள எங்க மதரசாக்கு வா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அதன் தொடர்ச்சியாக அசீலா தலைப்பு இஸ்லாம் பெண்களின் கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்களின் கடமைகள். இஸ்லாத்தில் பெண்களின் முக்கிய கடமைகள் இறை வழிபாடு, குடும்பத்தை பேணிதல் மற்றும் தனிநபரான கடமை, சமூக கடமை என சில முக்கிய கடமைகள் உள்ளது. முதல்ல இறை வழிபாடு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது முக்மீன்களே, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்னும் ஜகாத்தை கொடுங்கள். முன்மாதிரி இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மற்ற பெண்களை போல் தீமைகளை துணிந்து செய்ய மாட்டார்கள், இரையச்சத்தோடு இருப்பார்கள். அந்நியர்களிடம் பேசும்போது புரிந்து பேச மாட்டார்கள்.
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் தாய் தந்தையரை புண்படுத்துவதும் ஆகும். எனவே தாய் தந்தையை கட்டுப்பட வேண்டும். இப்படி ஒரு பெண் தன் தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு நடப்பது நம்ம இஸ்லாமிய பெண்களின் கடமையாகும். அடுத்ததாக கணவன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் ஒரு பெண்ணுக்கு அதிக உரிமையுடையவர் யார் என கேட்டபோது நபி அவர்கள் அவளின் கணவன் என்று பதிலளித்தார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளோட கணவன் தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கிறார். எனவே பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில செய்ய வேண்டும். நான்காவது, குழந்தைகள். ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அல்லது 2 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை அவர் ஆதரித்து இரக்கம் காட்டி ஒழுக்கத்துடன் வளர்த்தார் அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ நம்ம பெண் குழந்தைகளா இருந்தாலும் அவர்களை வெறுக்காம, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் அவரை வெறுக்காம சிறந்த முறையில வளர்த்தா அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டுச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தனிநபரான கடமை. ஒரு பெண்ணுக்கு ஒரு நபர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தலை பரட்ட தலையா இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எண்ணெய் இல்லையா தலையை படுத்து சீவ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பெண்ணுக்கு தனக்கான கடமைகளையும் இஸ்லாம் கற்றுத்தருது. எனவே பெண்களாகிய நாம் அனைத்து கடமைகளையும் சரியாக செய்து முறைப்படி சொர்க்கத்துக்கு போவோம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிற வாசித்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் இயற்கை அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையின் நாட்டை பற்றி சில செய்திகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வார்த்தையிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைதான். வழிகாட்டுதலிலேயே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டல் தான். மார்க்கத்தின் பெயரை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதாத். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று எனது உரையை துவங்குகிறேன். நான் இங்கு உங்கள் முன்னிலையில் பேச வந்திருக்கும் தலைப்பு, நாவை பேணுவோம், நாசத்தை தவிர்ப்போம். அல்லாஹ் திருமுறையில் கூறுகிறான், மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கின்றான். இந்த கண்ணா இருக்கட்டும், இந்த உடம்பே அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை தான். இன்னும் நம்ம இந்த உலகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் கூட அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடை தான். இன்னும் நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பான இந்த நாக்கும் அல்லாஹ் தந்த ஒரு சிறப்பான அருட்கொடை தான். இந்த நாட்டுக்கு அல்லாஹ் ஒரு சில சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். நம்ம சாப்பிடுற சாப்பாட அந்த அறுசுவைகளை, இனிப்பு, உரப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, இந்த மாதிரி அறுசுவைகள் எல்லாம் நம்ம சுவைக்கிறதுக்கு இந்த நாக்கு ரொம்ப தேவைப்படுகின்றது. இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த 6 சுவைகளையும் சுவைக்கிறதுக்கு அல்லாஹ் 6 நாட்கள் நம்மளுக்கு தரல. 6 சுவைகளையும் ஒரே நாட்கள் அல்லாஹ் நம்மளுக்கு சுவைக்க வைக்கிறான். அந்த அளவு இந்த நாக்குக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. இன்னும் நம்ம பேசுறது
நம்ம பேசக்கூடியது இந்த நாக்கால தான் நம்மளால பேச முடியுது. இந்த நாக்கு இல்ல அப்படின்னா நம்மளால பேசக்கூட முடியாது, மத்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. சத்தம் மட்டும்தான் போட முடியும், ஆனா நம்மளால மத்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. நாக்குக்கு அல்லாஹ் பேசக்கூடிய சிறப்பையும் கொடுத்திருக்கின்றான். இன்னும் இந்த நாக்கும் கண்ணும் தான் ஒரு நுண் உணர்வுக்கு உள்ளக்கூடிய ஒரு உறுப்பாக அல்லாஹ் திருமுறையில சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த நாக்குக்கும் கண்ணுக்கும் அல்லாஹ் அதிகமான உணர்வு தன்மையை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் எந்த அளவு சொல்றான் அப்படின்னா, கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தாலும், ரோட்ல போயிட்டு இருக்கோம், கண்ணுல லைட்டா ஒரு மணல் பொடி பட்டுட்டு அப்படின்னாலும் கண்ணு ரொம்ப அழுத்தும், அது நம்மளுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா கண்ணுக்கு அதிகமான உணர்வு தன்மை இருக்கின்றது. அதே போலதான் இந்த நாக்குக்கும் அல்லாஹ் உணர்வு தன்மையை அதிகமாக கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்குன்னா, உதாரணமா சொன்னா நம்ம சூடா ஏதாச்சும் பொருளோ இல்ல இது உரப்பாவோ சாப்பிடுறோம் குடிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நாக்கு பொத்துரும், அது நம்மளுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும். அதே போல நம்ம பிரியாணி, நெய்ச்சோறு இந்த மாதிரி சாப்பிடுறோம், கறி சாப்பிடும் பொழுது அந்த கறியில உள்ள சக்கை நம்ம பல்லுடைய இடுக்குல போய் மாட்டிக்கும். அப்ப நம்ம நாக்கு சும்மா இருக்காது, அந்த சக்கையை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். நாக்குக்கு ஏன்னா அதிகமான உணர்வு தன்மை இருக்கு. அப்ப நாக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய உணர்வு தன்மையுடைய உறுப்பாக இருக்கின்றது. இன்னும் நிறைய மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க வயிற்றுல மட்டும்தான் டைஜஷன் ப்ராசஸ், செமிக்கிற குணம் வயிற்றுல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நிறைய மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அறிவுபூர்வமா பார்த்தா நம்மளுடைய வாயில இருந்தே இந்த செமிக்கக்கூடிய குணம் ஆரம்பிச்சிருது. எப்படின்னா அறிவியல் பூர்வமா பாக்குறாங்க, நாக்குல இருந்துதான் எச்சி சுரக்குது. அந்த எச்சி சலைவால அமிலேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்கு, இதுதான் நம்மளுடைய டைஜஷன் செமிக்கிற குணத்தை முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப இதெல்லாம் நாக்குல இருந்தா வருது. நாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்னும் நம்ம நாக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடை முழுங்க முடியுது, இல்லைன்னா நம்மளால முழுங்க முடியாது. ஏன்னா நாக்குல வலுவழுப்பு தன்மை இருக்கின்றது, அதனாலதான் நம்மளால முழுங்க முடியுது. இல்லைன்னா நம்ம பசியை போட்டிக்க முடியாது. அல்லாஹ் இதெல்லாம் ஒரு நுண்ணறிவாளன், அல்லாஹ் நுண்ணறிவாளன் அப்படிங்கறதுனால முன்னாடியே நம்மளுக்கு இந்த சக்தி எல்லாம் அல்லாஹ் நாக்குல கொடுத்திருக்கின்றான். ஆனா மனிதர்களான நம்ம இந்த நாக்கை இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏராளமான தீங்கான செயல்கள்லயும் நம்ம இந்த நாக்கை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு பார்த்தா தேவையில்லாம மத்தவங்க கூட சண்டை போடுறது, நம்ம வாய் பேசினால மத்தவங்க கூட சண்டை போடுறது, இந்த பேச்சு நம்மளுக்கு நாக்குல இருந்து தான் வருது. அல்லாஹ் நம்மளுக்கு நாக்கு ஒரு சக்தியா கொடுத்திருக்கின்றான். ஆனா நம்ம இந்த நாக்கை தவறான வழியில பயன்படுத்துறோம். இன்னும் நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும். ஏன்னா வாய் பேசுறதுனால திடீர்னு சண்டை, வாய் கொடுத்து சண்டை வரும், வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும். இன்னும் ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் சண்டை வர்றதில்ல, பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரும். காரணம் என்னன்னா ஒரு லாட்டா பேசியிருப்பாங்க, அது பெரிய சண்டையா இருக்கும். இல்லைன்னா வீட்டு முன்னாடி மண்ணை போட்டுட்டான், கல்லை போட்டுட்டான், இந்த மாதிரி சண்டைகள்னாலையும் வாய் பேசி வாய் தகராறு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய நாவுனால நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தீங்கான செயல்கள் தான். நம்ம நாவை வச்சு நம்மளுக்கு பலகீனப்படுத்துறோம். நாக்கை நம்ம தவறான முறையில பயன்படுத்துறோம். இன்னும் இந்த நாக்குனால ஒரு கூட்டமே அழிந்து போனது. ஃபிரௌனுடைய கூட்டமே இந்த நாக்கு வாய் பேசிதான் அழிந்து போனது. மூசா நபி அவங்களுடைய தாயார் இந்த குழந்தையை பெற்று இருக்கும் பொழுது ஃபிரௌனுடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஃபிரௌனுடைய அந்த ஆட்சி டயத்துல என்ன அப்படின்னா ஆண் பிள்ளைகள் பிறந்தா அந்த ஆண் பிள்ளைய உடனே கொண்டணும், பிறந்தவனே கொண்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபிரௌனை எதிர்க்கிற அளவு ஒரு ஆண்மகன் பிறக்க கூடாது, ஃபிரௌனை கொல்ற அளவுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கவே கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஃபிரௌனுடைய காலத்துல ஆண் பிள்ளைகள் பிறந்தா கொன்றுவாங்க. இது அந்த காலத்துல ஒரு சட்டமா இருந்துச்சு. அந்த காலத்துலதான் மூசா நபி அவர்களும் பிறந்தாங்க. அப்ப மூசா நபி அவர்களுடைய தாய்க்கு பயம் கொடுத்துச்சு, ஃபிரௌன் நம்மளுடைய பிள்ளைய கொன்றுவானோ அப்படின்னு மூசா நபியோடைய தாயாருக்கு பயத்தை கொடுத்துச்சு. அப்பதான் அல்லாஹ் மூசா நபியோடைய தாயாருக்கு கட்டளையிடுறான், உங்க மகனை நீங்க ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல அப்படியே விட்டுருங்க, ஆத்தோடய உங்க மகனை விட்டுருங்க, ஆனா உங்களுடைய மகனை திரும்ப உங்கள்கிட்டயே கொண்டு நான் சேர்ப்பேன் அப்படின்னு அல்லாஹ் மூசா நபியோட தாயாருக்கு வாக்கு கொடுத்தான். அதே மாதிரி கடைசியில மூசா நபியோட தாயாருக்கு அந்த குழந்தை சேர்ந்தது. எப்படின்னா ஆத்தோரமா போன அந்த குழந்தை ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியான ஃபிரௌனுடைய மனைவிட்ட தான் போச்சு. ஆசியார் அம்மையார் யார்கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாத்துறேன்னு சொன்னாரோ அந்த கொடுங்கோல் ஆட்சியக்காரனோட மனைவிட்டே அந்த குழந்தைய அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். அவங்க பேரு ஆசியா அம்மையார். ஆசியா அவங்கள்ட்ட இந்த குழந்தை போச்சு.
அப்ப வந்து ஃபிரௌன் வந்து அந்த ஆண்மகனை பார்த்த உடனே ஓடி வந்து நான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு ஃபிரௌன் நின்னான். அப்ப வந்து ஆசியா அம்மையார் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இது குர்ஆன்ல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை வந்து உங்களுக்கும் எனக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு ஆசியா அம்மையார் வந்து சொல்றாங்க. அப்ப ஃபிரௌன் வந்து சரி என்ன இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு வந்து மனைவி இடத்துல வந்து ஒரு அன்பு இருக்கும், அன்பு இருக்கிறதுனால புருஷன் வந்து அந்த ஃபிரௌனை வந்து விட்டுருதாங்க. சரி இந்த குழந்தைய வளர்க்கும், ஆனா இந்த குழந்தை வந்து உனக்கு மட்டும்தான் குளிர்ச்சியை தரும், எனக்கு தராது அப்படின்னு வாய் விட்டாங்க. அல்லாஹ் வந்து அப்படி அந்த குழந்தை வந்து சரி நம்ம 2 பேத்துக்கும் குளிர்ச்சி தரும் அப்படின்னு ஃபிரௌன் சொல்லியிருந்தா, இது அந்த குழந்தை மூலமாக மூசா நபி மூலமாக வச்சு அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இறை தூதர், அவங்க வந்து மார்க்கத்தை ஃபிரௌன்ட்ட எடுத்து சொல்லி அப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு ஹிதாயத் கிடைச்சிருக்கும். ஆனா ஃபிரௌன் அப்பவே அவனோட நாவை வச்சு தவறான வார்த்தையை விட்டான். என்ன அப்படின்னா, இது எனக்கு குளிர்ச்சி தராது, உனக்கு மட்டும்தான் தரும்னு முதல்ல வாயிட்டான். அதுக்கடுத்து இன்னும் வந்து நான் தான் கடவுள், நான் தான் அவங்க எல்லாத்தையும் படைச்சேன், என்னையதான் நீங்க வணங்கணும் அப்படின்னு ஃபிரௌன் வந்து ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வர்றான். நான் தான் கடவுள், என்னையதான் வணங்கணும், அல்லாஹ்னு ஒருத்தவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து அல்லாஹ் நம்பின மக்கள் எல்லாத்தையும் ஃபிரௌன் சொல்றான், நீங்க வந்து ஒரு உயரமான கட்டிடத்தை கெட்டுங்க, மேலதானே அல்லாஹ் இருக்கான், நான் அல்லாஹ்வை போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு கேலி கிண்டலா பேசினான். 2வது தடவை வாயிட்டான். அப்ப வந்து மூசா நபி அவங்க கொஞ்சம் வளர்ந்து பெரியார் ஆகும் போது மூசா நபி மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது ஃபிரௌனுக்கும் மூசா நபிக்கும் ஒத்து போகல. அந்த குழந்தை குளிர்ச்சி தராதுன்னு சொன்ன குழந்தை குளிர்ச்சி தரல. அப்ப வந்து மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் வாதாட்டம் நடந்துச்சு. அல்லாஹ் தான் கடவுள், நான் தான் கடவுள், ஃபிரௌன் நான் தான் கடவுள் அப்படிங்கிற வாதாட்டம் வந்து 2 பேருக்கும் நடுச்ச போச்சு. அப்ப வந்து ஒரு கட்டத்துல மூசா நபி அவங்கள வந்து துரத்திட்டு போனா ஃபிரௌனுடைய கூட்டம் வந்து பின்னாடி வருது, மூசா நபியோடைய கூட்டம் முன்னாடி போகுது. போற வழியில மூசா நபிய ஒரு கடலை சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் வந்து ஃபிரௌனுடைய கூட்டம். எப்படியோ நம்ம வந்து இன்னைக்கு மரணிக்க போறோம் அப்படின்னு மூசா நபியோடைய கூட்டத்துக்கு பயம் கொடுத்தது. அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து மூசா நபியோடைய கூட்டத்துக்கு கிடைக்கு. எப்படின்னா அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு கட்டளையிடுறான், உங்க கைத்தடியை கொண்டு நீங்க கடல்ல வந்து அடிங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். மூசா நபியும் அவங்க கைத்தடியை கொண்டு அடிக்கிறாங்க. கடல் வந்து 2ஆ பிளக்குது. இது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. இது வந்து ஒரு முஜிஸா, அற்புதம். இந்த அற்புதத்தை அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு வழங்கினான். கடல் வந்து 2ஆ பிளந்தோன்னே மூசா நபியும் அவங்க கூட்டமும் முன்னாடி போறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டமும் பின்னாடி வருது. மூசா நபியோடைய கூட்டம் வந்து ஃபுல்லா கடலை தாண்டி போனதுக்கு அப்புறம் அடுத்து ஃபிரௌனுடைய கூட்டம் கடலுக்குள்ள போகல, அல்லாஹ் வந்து கடலை வந்து மூழ்கடிச்சிட்டான். ஃபிரௌனுடைய கூட்டத்தை ஃபுல்லா கடல்ல மூழ்கடிச்சிட்டான். இது வந்து ஒரு சாட்சி, அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு இது வந்து ஒரு சாட்சியா அமைது. அப்ப ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நாவை விடுறதுனால அவன் வந்து பேர் அழிவுல போறான். அப்ப ஃபிரௌனுடைய இந்த வரலாறுல இருந்து நம்ம என்ன படிப்பினை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தேவையில்லாம தன்னுடைய நாவை வந்து தவறான விதத்துல பயன்படுத்த கூடாது அப்படின்னு இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். அப்படி தவறான முறையில பயன்படுத்தினா அவன் வந்து அழியதான் போறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதுல இருந்து பாக்குறோம். இன்னும் நம்முடைய நாவை வந்து தவறான பேச்சுக்கள், புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இன்னும் கோல் மூட்டுறது, இந்த மாதிரி நம்ம தவறான விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. புறம்னா 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க, 3 பேரும் நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, நல்லா ஒற்றுமையா பேசிட்டு இருப்பாங்க. அதே ஒரு மனிதன் போனதுக்கு அப்புறம் இந்த 2 பேரும் 3ஆவது நபரை பார்த்து ரொம்ப தப்பா பேசுறது, அவன் அப்படிதான் அவன் வந்து ஒரு லூசு, அவன் இப்படிதான் பண்ணுவான், இந்த மாதிரி தப்பா பேசுறது 3ஆவது நபரை பார்த்து. இது புறம் பேசல. இன்னும் அவதூறு கூடுறது, கோல் மூட்டுறது. 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் வந்து இன்னொருத்தவன் போய் உன்னை பத்தி அப்படி பேசினா, உன்னை பத்தி தப்பா பேசான், நீ எல்லாம் இருக்க ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டான், அந்த மாதிரி தப்பா உன்னை பத்தி பேசான் அப்படின்னு தப்பா பேசுதான் அப்படின்னு மனிதன் வந்து இன்னொருத்தவன்ட்ட கோல் மூட்டுவான். இந்த கோல் மூட்டுறது, இந்த புறம்பேசி, இதெல்லாம் நம்ம நாவை கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் இந்த நாவை வச்சு நம்ம நிறைய நல்ல செயல்களும் செய்யலாம். எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம நாவை வச்சு நம்ம திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், இன்னும் மற்றவங்களுக்கும் நம்ம கற்றதை வந்து கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நாவினாலையும் ஏராளமான நன்மைகளையும் நம்மளால செய்ய முடியுது. ஆனா மனிதர்களான நம்ம தீமையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த நாவால தர்மம் கூட செய்யலாம். அது எப்படிங்க? கைட்ட வேணா தர்மம் கொடுக்கலாம், நாவை வச்சு எப்படிங்க தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, மஹாத் நபி அவங்க வந்து நம்மளுக்கு அழகான முறையில சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் தர்மம் கேட்டு, யாசனம் கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க, பொருளாதார உதவி செய்யுங்க, உணவு உதவி செய்யுங்க, இல்ல உங்க துணிமணிகளை கொடுங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல உதவி செய்யுங்க அப்படிங்காங்க. அப்படி உங்களால எதுவுமே செய்ய முடியாதா, நீங்க ரொம்ப பொருளாதார வசதி இல்லாதவங்க இருக்கீங்களா, உங்கள்ட்ட கண்ணியமான வார்த்தையை வச்சு பேசுங்க. அந்த வார்த்தை நம்மளுடைய நாவல இருந்து தானே வருது. அப்ப நாவல இருந்து நம்ம கண்ணியமான வார்த்தையை பேசும்போது, நற்சொல்களை பேசும்போது அதுவும் ஒரு தர்மமாக அமைகிறது. தர்மம் செய்வதற்கு இதுவும் ஒரு வழி.
அப்ப நாம் இனிமே வரக்கூடிய காலங்களில் நமது நாவை நல்ல வழியில் செயல்படுத்த வேண்டும். தவறான வழிகளில் நாம் ஈடுபடக்கூடாது. எனவே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய நன்மைகளாக அல்லாஹ் உங்களையும் நினைவும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சகோதரர்களுக்கு அருள் புரிவானாக. இப்பொழுது தொழுகையுடைய நேரமாக இருப்பதால் மேல்தளத்துல தொழுகைக்காண்டி விரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சகோதரிகள் அனைவரும் தொழுவிட்டு இரண்டாவது அமர்வு சரியாக 7:15 மணி அளவில் நடைபெறும். நம்ம தொழுவங்க சேர்த்து தொழுகிறவங்க, தூரத்துல இருந்து வரக்கூடியவங்க இசாவையும் மதியம் சேர்த்து தொழுவனாலும் சேர்த்து தொழுவிடுங்க. தொழுகிறவங்க தொழுங்க. அடுத்த அமர்வு சரியாக 7:15 மணி அளவில் நடைபெறும்.